கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வீடியோ இல்லை, இது நம்ம ஒரு சம்பவம்னு சொல்லலாம். என்ன சம்பவம்னா, நீங்க நிறைய இந்த பசங்களாம் பிட் அடிச்சு பார்த்துருப்பீங்க. ஐ எம் டீசன்ட் ஃபெலோ. நான் என்னை பற்றி சொல்ல, நிறைய பேர் பிட் அடிச்சு பார்த்துருப்பீங்க. அது நம்ம மால் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. மால் ப்ராக்டிஸை எல்லாம் எக்ஸாம் மால்ல பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு மால்குள்ள மால் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சத்தியம் பண்ணும், இது நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே கைஸ், நான் இங்கே ஒரு பெரிய ஒரு மின் விளக்கு ஒன்று பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மின் விளக்கு நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு அந்த மின் விளக்கு நான் காட்டுறேன். இதான் அந்த மின் விளக்கு. எவ்வளோ பெரிய மின் விளக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் நைட்டு வந்தால் தான் பார்க்க முடியும், காலையில் வந்தால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நைட்டு வாங்க, இங்கே மின் விளக்கு இருக்கும், பாருங்க. ஓகே, அடுத்து போவோம். இது மாலா திருமண மண்டபமானே தெரில, ஏன்னா ஃபுல்லு லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்த நேரமானு தெரில, மழை வேற அடிக்குது. சொன்ன மாதிரியே வெளியே மழை வந்துருச்சு. நான் உங்களுக்கு அதை காட்டலாம் நினைச்சேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மைக் ஈர மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன். தலைக்காய் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அந்த தலைக்காய் எப்படி காய் வைக்கிறேன்னு பாருங்க. ஓகே, தெரியுதா இந்த மிஷினில் நான் எப்படி தலைக்காய் வைக்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்க ஐயா. தொடக்க துண்டு இல்லைன்னா இங்க வந்து நம்ம இப்படி தலையை துவட்டிக்கலாம். யார் சாமி எங்க வந்திருக்கான்? பிரச்சனை இல்லை, ஹேர் செட் ஆயிருச்சு. நல்லா ஹீட்டா தான் இருக்கு. ஒரு பிரச்சனை ஓ ஒரு வழியா தலைக்காயம் வச்சு முடிச்சாச்சு. இங்க அடுத்து போய் நம்ம சம்பவம் ரெடி பண்றதான். அதுக்கு முன்னாடி இங்கே நிறையா இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆஃபர், எது எடுத்தாலும் ஆஃபர். இங்கே ஏதோ டைமண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நாளாக ஒன்று போகணும்னு ஒன்று நினச்சிருந்தேன், ஒரு வண்டி. அந்த வண்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த வண்டியில் இப்போ நம்ம போவோம். இதுதான் அந்த வண்டி. இந்த வண்டியில் நம்ம இப்போ போகிறோம். எப்படி போகிறோம் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வண்டியில் ஏறியாச்சு. கைஸ், வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 60 மைலேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. இது இப்படி தூங்கிட்டும் போகலாம், எப்படி வேணாம் போகலாம். எல்லாம் கீழேருந்து அந்த குழந்தை என்னை தான் பார்க்குது. ஐயோ கைஸ், இன்னும் மறுபடியும் இன்னும் ஒரே டைம் மறுபடியும் இரண்டாவது டைமு. இந்த டைமு நம்ம இங்கே 3வது படியில் உட்காந்துருப்போம். பார்த்தீங்களா இந்த படி எப்படியோ ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்போம். நம்ம போய் இடிக்காம வந்தால் சரி, செக்யூரிட்டி யாரும் வரல, அது மாதிரி நம்ம எந்திரிச்சிருவோம். ஓகே கைஸ், போவோம். அப்புறம் எனக்கு மாலிலே பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒன்று தான். ஏன்னா நம்ம எங்கே வேணால் சுற்றி பார்க்கலாம், ஆனால் எதுக்கும் காசு கிடையாது. இங்கே கூட பார்த்தீங்களா ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். அக்கா பார்த்தீங்கல்ல எப்படி அழகா இருக்காங்க, எப்படி ஓட்டும் சூப்பரா. அவ்வளோதான். ஓகே, எங்கே போகிறோன்னா ஃபுட் கோர்ட் போகிறோம். அதாவது ஃபாரின் அன்னதானம். உங்களுக்கு நான் ஃபாரின் அன்னதானத்தை போய் காட்டுறேன். ஓகே, கடைசியாக கண்டுபிடித்து விட்டாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் அன்னதானம் போடும் இடம். இலவசமாக போடுவாங்களாம் எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லும் இல்லை, இது ஃபுல்லும் KFC தான். ஒரே ஒரு தமிழ்நாடு மட்டும்தான், அது வெறும் அன்னபூர்ணா மட்டும் தான். மற்றது எல்லாமே ஃபாரின், US UK. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இங்கே யாருமே பண்ணாத ஒரு ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். வெறும் காஸ்ட்லி. அங்கே ஒருத்தர் சல்யூட் சொல்கிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சாப்பிட்டாச்சா? இன்னும் இப்போ சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட்றீங்க? பிளெயின் ரோஸ்ட். எனக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு வாங்கி தரேன். வேணாம் தேங்க்யூ. நான் ஒரு பெரிய ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். தண்ணி. ஓகே, தண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நான் அதான் ரிவ்யூ பண்ண போகிறேன். மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கும். ஓகே பார்ப்போம். அவர் நல்லவராக இருக்காரு, நம்மளை பார்த்தோன்னே பேசுறாரு. இந்த மாதிரி பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை, நம்மளை பார்த்துட்டு அப்படியே இப்படி அது பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் ஒரு ஆய் சொல்லுங்க. ஹாய் அவ்வளோதான். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக தருவீங்களா? தமிழ் ஐஎம் ஹிந்தி ஓகே கைஸ், ஹிந்தி தெரியல. ஓகே, விக்னேஷ் vlogs. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை. போவோம். அவங்களுக்கு தமிழ் தெரியல, நம்மளுக்கு ஹிந்தி தெரியல, ஆனால் நம்மளாம் இந்தியன்ஸ். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். உங்களுக்கு அந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு இருக்கேன். அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க, ஒரு சேர் மட்டும் கிடச்சிடும். உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணும்போது அந்த புள்ள கூட இங்கே தான் வருவேன். இங்கே வந்தாலே அவன் ஞாபகமாக இருக்குது. இப்படிலாம் சொல்ல நினச்சி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஜொமேட்டோ ஓட்ட வருவேன், இங்கே வந்து ஃபுட்டு ஆர்டர் எடுக்க வருவேன். அதனால அந்த இடம் மட்டும் எனக்கு பார்ப்போம். அவ்வளோதான். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஓகே, ஐ எம் வெரி டீசென்ட் ப்ரோ. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே போய் நம்ம தேட்டரை போய் தேடுவோம். அதுக்கு முன்னாடி கைஸ், எனக்கு இதுக்குள்ளே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. இப்போ நம்ம உள்ளே போய் விளாட்றோமா இல்லையாலாம் தெரியல. உள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளை மாதிரி இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் இங்கே இருக்குது. மற்றபடி வேற யாரும் இங்கே வரக்கூடாது. என்னமோ வினோதமெல்லாம் இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, இது சஃபர் இருக்கு. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கீழே போடுங்க. நம்மளை மாதிரி ஒரு அழகான ஒரு பொம்மை ஒன்று இருக்கு. இருக்க மாட்டேடா. இப்போ அப்படியே நம்ம உள்ள போவோம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு காசு இல்லை கைஸ். ஒரு வழியா நம்ம தேடி வந்த கேம் கிடைச்சிச்சு. இங்க இருக்கு பார்த்தீங்க, நம்மளுக்கு கேம் தான். நம்மளாம் ஒரு குத்துனா அது உடஞ்சிரும். அதனால நம்ம போய் ஆட வேணாம். ஓகே, அது நீ பார்த்தீங்கல்ல, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச டெடி பேரு. ஆனா இது எனக்கு பிடிக்காது, உடச்சு விட்டுரும் போய். அவ்வளவுதான். இதெல்லாம் நான் இந்த இங்கிலீஷ் படத்துல தான் கைஸ் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்க கைஸ், என்னங்க எனக்கு ஒண்ணுமே அனைத்து முடிச்சாச்சு. அங்க லாம்போகினி காரு எல்லாமே இருக்கு. லாம்போகினி ஃபெராரிலாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்குல்ல. பெட்ரோலா டீசலா, சிஎன்ஜி இல்லையா? ஓகே, அவர் விட்டு அடிச்சுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பைத்தியக்காரன் நினைச்சிட்டாரு. கைஸ், இப்போ நம்ம அந்த சம்பவம் செய்யறதுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சு. வெளியே மழை. நம்மளும் சரி பண்ணுவோம்னு பார்த்தா என்ன சம்பவம்னா, நம்ம இட்லி கடைன்னு ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நானும் அந்த கடையில போய் புக் மை ஷோல போய் பார்த்தா ஒரு பாப்கார்ன் 500 ரூபா. என்ன பண்றது? நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? நம்ம அதுக்கு ஒரு பிளான் போட்டாச்சு. கவலைப்பட வேணாம். இப்போ அந்த சில பல சாமானுங்களாம் வீட்டுல இருந்து எடுத்து வந்துருக்கு. உங்களுக்கு அந்த சாமான்லாம் காட்டு, சரியா? ஜேம்ஸ் மஞ்ச். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். டானிக், சத்து டானிக். இந்த டானிக் டப்பால தான் நம்ம சம்பவமே செய்ய போறோம். சரி, அப்புறம் இந்த பிஸ்கெட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, இதை பிரிச்சு இந்த சத்து டானிக் டப்பாக்குள்ள போட போறோம். எப்படி? ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. அடுத்த ஸ்நாக்ஸ் இதை இப்படி மடிச்சு இந்த ஷூ இருக்குல்ல, இந்த ஷூக்குள்ள இப்படி சொருகிறோம். எல்லாம் மூளை வேணும். நம்மள மாதிரி மூளை இல்லாமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அடே பேயில போமா. ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சேனுக்கு. அடுத்து இது நம்ம மூடிடுவோம். அடுத்து கைஸ், இந்த ஜெம்ஸ் எடுத்துப்போம். பிக்க முடியலைங்கய்யா. இதுக்கு நான் அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கணும். இது என்ன பண்ணணும்? ஓகே, இது நம்ம கிடச்சிச்சு. இது நம்ம ஜோப்பிலே போட்டு அப்படியே இப்படி சாப்பிட்டோம். நம்ம எங்கே இருக்கோம்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம போய் மாலை போய் வச்சு, அது பேர் என்ன, தேட்டரை போய் தேடுவோம். ஓகே, போவோம். A few moments later. ஐயா, எனக்கு மட்டும் தான் சம்பவம் ஆகுமான்னு தெரியல. நம்ம சம்பவம் ஆகலாம், நம்ம ஆல்ரெடி சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னன்னா, மைக்கில் எடுத்துகிட்டு வந்தால் மைக்கு ட்ரை பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் எல்லாம் அங்கே தான் கொடுத்து வந்திருக்கேன். இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஆனால் செக் பண்ணாங்க. இப்போ நீ எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்டால், ஆமாம் கைஸ் எடுத்துகிட்டு வரல. மைக்கு மட்டும்தான், மற்றபடி சாப்பிட்ற ஐட்டம்லாம் எடுத்து வந்தாச்சு. நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த இது உங்களுக்கு யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ட்ரிக்கு நீங்களும் யூஸ் பண்ணலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த ஷூக்குள்ள வந்தோங்க. இந்த ஷூக்குள்ள வந்தோம். மாதிரி தைரியம் படைச்சவங்க உலகத்திலே கிடையாது. நான் உள்ளே போய் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஓகே, மறக்காமல் கீழே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒசரம் தான் பண்ணேன். நான் பிடிச்சிருந்தா செருப்படி வாங்கிடுவேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஒரு வழியாக நம்ம உள்ள வந்தாச்சு. லைட்டிங் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ரெட் கலர் லைட்டிங். அப்புறம் நம்ம போய் நம்ம சீட்டை தேடுவோம். நம்ம சீட்டை எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம போய் சீட்டை தேடுவோம். சீட்டு கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் பெஞ்ச். சீட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம காட்டுற இந்த மாதிரி ஆடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள இடத்துல இருந்தாச்சு. இப்போ நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே, சம்பவம் எல்லாம் சிறப்பாக முடிந்தது. படம் எப்படி இருக்கு என்றால் சூப்பராக இருக்கு. தாங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே.
அடுத்த வீடியோ எப்போ வரும் என்று எனக்கு தெரியாது. தொடர்ந்து காத்திருங்கள், இணைப்பில் இருங்கள். அதுவரை இருந்து உங்களிடம் விடைபெறுவது நான்.